ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்று இன்னொரு அனுபவம் சொல்ல விரும்புகிறேன். முதலில் சீதாலட்சுமி என்பவரை சந்தித்தேன். அவர் மிகவும் எல்லா டேலண்ட்டும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த இடத்தில் அவரை சந்தித்தேன் என்பது எனக்கும் தெரியாது. அவர் இங்கே 4 ஆண்டு காலமாக இருக்கிறார். இந்த இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு டிஃபன் செய்து கொடுக்கிறார். மற்றபடி எல்லாரையும் டெனண்ட் அவங்களிடம் வாடகை வாங்கி ரசீது கொடுத்து மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் பார்த்து கொண்டு வருகிறவர்கள், வெளியூர்லேருந்து வருகிறவர்கள் அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வேலை. இங்கே ஒரு ரூமில் அவரும் இருக்கிறார். நாங்களும் ஒரு ரூமில் தங்குகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நன்றாக பேசுகிறார், சத்தமாக பேசுகிறார். வித்தியாசமான, நான் மதிக்கும் மரியாதைக்குரிய பெண்மணி, வயதான பெண்மணி அவர். அவரை எனக்கு முதலில் பிடிக்கவில்லை என்றே சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கே நீ காயப்படக்கூடாது, இங்கே ஜாமான் நான் வைக்கணும், எனக்கு இடம் வேணும், தண்ணி ஊற்ற இங்கே விடக்கூடாது, அங்கே செருப்பு போடக்கூடாது, இங்கே இப்படி வைக்கணும், அங்கே அப்படி வைக்கணும் என்று நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். அதனால் நான் துணி காய போடுவதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு மேலே கொண்டு போய் காயப்போடு என்று சொல்லி சாவியும் கொடுத்தார். அதன் பிறகு சில நேரங்களில் மழை பெய்தால் இங்கே போடு என்று ஜாமான்களையும் எடுத்துவிட்டு எனக்கு போட அனுமதி கொடுத்தார். போக போக அவர் மனது மிகவும் மென்மையானவர் என்று தெரிந்து கொண்டேன். பேச்சுவாக்கில் அவர் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவர். ஆனால் மனம் வாக்கில் பாவம் என்று நிறைய பேருக்கு காசும் கொடுக்குறார், விட்டும் கொடுக்குறார், ஏமாந்தும் போகிறார். ஆனால் அவர் செய்கிற துணிச்சலான செயல்கள் பார்த்தால் எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஓர்க்கா நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமைகளில் தினமும் ஒரு சமயபுர அம்மன் சிலை வைத்திருக்கிறார். அழகாக அபிஷேகம் செய்து, பூஜை செய்து, எல்லாம் செய்து, பிரசாதம் வைத்து அழகாக பிரார்த்தனை செய்கிறார், அர்ச்சனை செய்கிறார். அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் வீட்டில் ஒரு பெரிய சமயபுரம் அம்மா படம் இருக்கிறது. பல வருஷங்களாக அந்த படம் அவரிடம் இருக்கிறது. அத்துடன் இந்த சிலையும் அவருடன் பல வருஷங்களாக இருக்கிறது. நான் கேட்டதுக்கு 95 வைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அதுவும் சமயபுரம் ஐயர் சொன்னதை கேட்டு ஒரு சிலை செய்து அந்த சிலையை சமயபுரம் அம்மா மடியில் வைத்து வாங்கி அந்த சிலையை இப்போது இவரிடம் இருக்கிறது. இதற்கு முன் 7 வருடம் இன்னொரு இடத்தில் இருந்தது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அம்மன் இன்னொரு இடம் போக விரும்பி இருக்கிறார்கள். அதனால் அவர் அங்கே பார்த்து கொள்கிறவர் இந்த அம்மாவையும் அந்த அம்மனையும் பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால் இந்த அம்மா அந்த அம்மனை கொண்டு போகையில் அங்கே நான் வைத்து கொள்கிறேன் என்று வைத்து கொண்டு விட்டார். அப்போது இந்த அம்மன் சொல்லியிருக்கிறது, அவ ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு வரட்டும்,
அதற்கு பிறகு அவளிடம் நான் போய் சேருகிறேன் என்று. அதே மாதிரி 7 வருஷம் கழித்து இந்த அம்மாவுக்கு 10 நாளாக தூக்கம் வரவில்லை. அம்மன் கனவுல வந்து கொண்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் அந்த இடத்திற்கு போனார்கள். போய் எனக்கு அம்மனை கொடுங்கள், நான் கொண்டு போகிறேன் என்று சொல்லுகையில் அவர் சொன்ன வார்த்தை, இந்த அம்மன் ஏனென்று தெரியலை, 1 வாரமாக முறைச்சு கொண்டு கோபத்துடன் இருக்கிறது. இப்பத்தான் புரிகிறது, உங்களிடம் வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று. அதன் பிறகு அம்மனை அழகாக மடியில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அத்துடன் நிறைய பேர் இவரிடம் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். அம்மனிடமும் ஹெல்ப் கேட்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். நல்லபடியாக நடக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அதை கேட்பதற்கு நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.